அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வல்லம் தந்த வல்லவன் டெஸ்ட் சீரிஸ்ல டெஸ்ட் நம்பர் 13க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? டெஸ்ட் நம்பர் 13ஓட போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூல ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் வச்சிருப்போம். சரிங்களா? மொத்தம் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்றாங்க? கொடுக்கப்பட்ட தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க? 7 ஃபர்ஸ்ட். இதை எப்படி எழுதிக்கலாம்? 2 கியூப் மைனஸ் 1 எழுதிக்கலாமா? அடுத்து 26 எப்படி எழுதிக்கலாம்? 3 கியூப் மைனஸ் 1, 3 9, 9 27 மைனஸ் 1. அடுத்தது வந்து 4 கியூப் மைனஸ் 1, 5 கியூப் 6 7. அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா 8 கியூப் மைனஸ் 1, 8 8 64, 512 மைனஸ் 1, ஆன்சரு 511 வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். ராமின் மாத வருமானம் ரூபாய் 24,000. அப்ப 24,000 சம்பளம் வாங்குறாங்க. சரிங்களா? அவர் சேமிப்பை காட்டிலும் உணவுக்காக எத்தனை சதவீதம் அதிகம் செலவிடுகிறார்? சேமிப்பு எவ்வளவு சேமிக்கிறான் அப்படின்னா 4,500 ரூபாய் சேவிங்ஸ். உணவுக்கு வந்து 6,000 ரூபாய். சரிங்களா? அப்போ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா என்ன எவ்வளவு வரும்னா 1,500. நமக்கு பெர்சன்டேஜ்னு கேக்குறாங்க. அப்போ கீழே வந்து மொத்த பகுதி, மொத்தம் எவ்வளவு சம்பளம் வாங்குறோம்? 24,000. மேல வந்து நமக்கு தேவையானது இதை காட்டிலும் இதுல எவ்வளவு அதிகமா. அப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 1,500. பெர்சன்டேஜ்னு கேட்கறதுனால இன்ட்டு 100. 1 2 3 3 ஜீரோக்கு ஒரு 3 ஜீரோ அடி ஆயிரும். 8 3 24, இங்க 50 வரும். அடுத்து 2 8 25 2 50. அப்போ 25/4 வரும். அப்போ 6 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு வரும். ஆன்சர் 6 பாயிண்ட் இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து தேர்டு, கேள்வி குறித்த இடத்தில் வர வேண்டிய எண் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? 2 6 14 30. இங்க வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இது ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்துங்களேன். வித்தியாசம் பார்த்தா என்ன வரும்? 4ன்னு வரும். இங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா 8, இங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா 16. அதாவது என்ன லாஜிக்னா 4 அடுத்து இதை 2ஆல பெருக்குனா 8 வரும். அடுத்து இதை 2ஆல பெருக்குனா 32. 16 2ஆல பெருக்குனா என்ன வரும்? 32ன்னு வரும். அப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 62ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். வித்தியாசம் பாக்குறாங்க. வித்தியாசம் பார்க்கும்போது ஏதாச்சும் பேட்டர்ன் அமைதான்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் இதை 2ஆல பெருக்குறாங்க, அடுத்தது 2ஆல வர்ற வித்தியாசத்தை 2 2ஆ பெருக்கிட்டு போறாங்க. அப்ப இங்க 32ன்னு வரும். இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 62. அப்பதான் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சரு 32ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்த 4ஆம், எம் மற்றும் என் வந்து முழு எண்கள் இன்டிஜர் அப்படின்னு சொல்றாங்க. m பவர் n ஈக்குவல் டு 121. இந்த 121 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 11 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அப்போ m இருக்க இடத்துல 11, n இருக்க இடத்துல 2 இருக்கு. கரெக்டா? சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க கொஸ்டின்? m மைனஸ் 1 பவர்ல n பிளஸ் 1 வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 11 மைனஸ் 1 2 பிளஸ் 1 10 அடுக்கு பவர்ல 3. அப்போ ஆன்சரு 1000ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்த 5ஆம், கீழ்கண்டவற்றுள் எது லீப் வருடம் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ சாதாரணமா கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து 4ஆல டிவைட் ஆகுதான்னு பாருங்க. ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து லீப் வருடம். இதே இது நூற்றாண்டா கொடுத்துருந்தாங்கன்னா எதால டிவைட் ஆகணும்னா 400ஆல டிவைட் ஆகணும். சரிங்களா? ஆர்டினரி வருஷம் கொடுத்தாங்கன்னா 4ஆல டிவைட் ஆகுதான்னு பார்த்தா போதும். நூற்றாண்டு கொடுத்தாங்கன்னா 400ஆல ஆகுதான்னு பார்க்கணும். சரிங்களா? அப்ப இது 400ஆல டிவைட் ஆகும், இது 400ஆல ஆகும், இது 400 ஆகும். இது மட்டும்தான் எனக்கு 400ஆல டிவைட் ஆகாது. சரிங்களா? அப்ப இதுதான் நமக்கு லீப் வருடம் அல்ல. அடுத்த 6வது கொஸ்டின், 2 இலக்க எண்ணின் அதாவது 2 டிஜிட் நம்பர்ல 1வது இடமதிப்பு வந்து 3. எல்லா இதுலயும் கடைசி 1ஆம் இடமதிப்பு வந்து 3 அப்படின்னு தான் இருக்கு. சரிங்களா? அப்போ எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அடுத்து என்ன சொல்றாங்க? இலக்கங்களின் கூடுதல் அந்த எண்ணில் 1/7 மடங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா அந்த நம்பர்ல 1/7 அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டையும் கூட்டுங்களேன். கூட்டினா என்ன வரும்?
7ன்னு வரும். இப்போ இதில் 1/7 கண்டுபிடிங்க. 1/7 இன்ட்டு 43 கேன்சல் ஆகாது கரெக்டா? அப்போ இது எனக்கு வராது. அடுத்து இங்கே பாருங்களேன், 5 3 கூட்டினீங்கன்னா 8. இதில் 1/7 மடங்கு என்ன வருதுன்னு பாருங்க. இதுவும் நமக்கு கேன்சல் ஆகாது, பாயிண்ட்ல வரும். அப்போ இதுவும் வராது. அடுத்து சி ஆப்ஷன் பாருங்களேன், 63. இதை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 6 + 3 ஆன்சரு 9. இதில் 1/7 மடங்கு பாருங்களேன், 1/7 இன்ட்டு 63 4 7 7 9 7 63. அப்போ ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக வந்துருச்சா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான சம். அடுத்து 7வது கொஸ்டின். விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேல எல்லாத்தையும் பெருக்குங்களேன். அதாவது வெளியில உள்ள எல்லாத்தையும் பெருக்குங்க. 5 இன்ட்டு 6 இன்ட்டு 4 5 30 30 நாங்க 120. அடுத்து இங்க 6 இன்ட்டு 7 இன்ட்டு 5 5 30 30 7 210. அடுத்ததுல 4 இன்ட்டு 8 இன்ட்டு 10. சரிங்களா? என்ன லாஜிக் அப்படின்னா, எல்லாத்தையும் பெருக்கி ஒரு 10ஆல டிவைட் பண்றாங்க. இது எதுவும் கேன்சல் பண்ணீங்கன்னா 12 வந்துருமா? அடுத்து 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இது எதுவும் கேன்சல் ஆகி 21 வந்துருமா? அப்போ இதை 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இது எதுவும் கேன்சல் ஆகி ஆன்சரு 32ன்னு வரும். சரிங்களா? அடுத்து 8வது சம். தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? 126 217 344. இங்க வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா 5 கியூப் + 1, அடுத்து 6 கியூப் + 1, 7 கியூப் + 1, அடுத்து வந்து 8 கியூப் + 1. 8 8 64 64 8 512 + 1 ஆன்சரு 513 வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்ட். அடுத்து 9வது சம். இதுலயும் விடுபட்ட எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுல என்ன லாஜிக் அப்படின்னா, இங்க இருந்து இங்க வரணும் அப்படின்னா ஒரு 2ஆல பெருக்கி ஒரு 1 மைனஸ் பண்றாங்க. 4 2 8 8ல 1 போயிடுச்சுன்னா 7. அடுத்து இங்க இருந்து இங்க வர்றதுக்கு 7 × 2 + 1 7 2 14 14 + 1 15. அடுத்து வழக்கம் போல 2 பெருக்கி 1 மைனஸ் பண்றாங்க. அடுத்து 2 பெருக்கி 1 கூட்டுறாங்க. அடுத்து 2 பெருக்கி 1 மைனஸ் பண்றாங்க. அடுத்து 2ஆல பெருக்கி 1 கூட்டுறாங்க. அடுத்து 2ஆல பெருக்கி 1 மைனஸ் பண்றாங்க. சரிங்களா? அப்போ I 2 10 10ல 1 போயிடுச்சுன்னா 9. கடைசி டிஜிட் வந்து 9ன்னு வரணும். அப்போ 9 வர்ற மாதிரினா டி ஆப்ஷன் மட்டும் நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இதை பெருக்குனீங்கன்னா 470ன்னு வரும். 470ல 1 போயிடுச்சுன்னா 469ன்னு வரும். அடுத்து 10வது கொஸ்டின். ஏ மற்றும் பி ஆகியோருள் ஏ இளையவர். சரிங்களா? அப்போ பி தான் நமக்கு மூத்தவங்க, அவங்களுக்கு தான் வயசு அதிகமா இருக்கும். சரிங்களா? அடுத்து அவர்களின் வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்கானது. அப்போ பி மைனஸ் ஏ அதுல 7 மடங்கு எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? அவர்களின் வயதுகளின் கூடுதலுக்கு சமம், ஏ பிளஸ் பிக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்ன லைன் கொடுத்துருக்காங்க? 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதுனா பி பிளஸ் 12, ஏயின் தற்போதைய வயதும் 5:3. ஏயோட தற்போதைய வயசு 5:3. அப்போ 5/3 எனில் ஏயோட தற்போதைய வயது வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை சால்வ் பண்ணுங்களேன். அப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 3b + 12 3 36 = 5a வரும். இது இருக்கட்டும். அடுத்து இங்க வாங்க. இங்க பார்த்தா என்ன வரும்? 7b - 7a = a + b. மைனஸ் 7a இந்த பக்கம் வரட்டும், பிளஸ் b இந்த பக்கம் போட்டோம். அப்போ 7b - b = a + 7a வரும். அப்போ 8a = 6b வரும். ஒரு இது அடி கொடுத்தீங்கன்னா 4a = 3b வரும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ல இருந்து இந்த ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இந்த ரெண்டாவதுல 3bக்கு பதிலாக என்ன போட்டுருங்க அப்படின்னா 4a போட்டுருங்க. அப்போ 4a + 36 = 5a. இந்த 4a இந்த பக்கம் வந்தா மைனஸ்னு வருமா? 5aல 4a போயிடுச்சுன்னா வெறும் a மட்டும் வரும். அப்போ a வந்து 36. ஏயோட தற்போதைய வயசு என்ன அப்படின்னா 36 வருடங்கள் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அடுத்து 11. இதுலயும் வந்து என்ன அப்படின்னா விடுபட்ட எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 5
17, 14, 26, 23, 35, 32. அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுலேருந்து இதில் போனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு 12 கூட்டுறாங்க. அடுத்து இதுலேருந்து இதில் வரணும்னா ஒரு 3 மைனஸ் பண்ணுறாங்க. அடுத்து திருப்பி 12 கூட்டுறாங்க, ஒரு 3 மைனஸ் பண்ணுறாங்க. திருப்பி ஒரு 12 கூட்டுறாங்க, ஒரு 3 மைனஸ் பண்ணுறாங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 12 ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக 32 12 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்னா 44ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 12 கேமல் என்பதை எம்எல் கேமல் என்பதை எக்ஸ் இசட் என் விஓ அப்படின்னு எழுதுனா டைகர் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வேற ஒன்றும் இல்லை. சியோட பொசிஷன் என்ன 3, ஏயோட பொசிஷன் 1. சரிங்களா? ரிவர்ஸில் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா இசட்டோட பொசிஷன் 1, அப்போ ஏ இருக்கிற இடத்துல 1 இசட் போடுறாங்க. சரிங்களா? சியோட பொசிஷன் 3, அப்போ ரிவர்ஸ்ல இருந்து 3ஆவது இடத்துல என்ன இருக்கும்னா எக்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் டீயோட பொசிஷன் வந்து 20, அடுத்து ஐயோட பொசிஷன் வந்து 9. அப்போ இதுல இருந்து இசட்ல இருந்து 1 2 3 கொடுத்துட்டு வந்தீங்கன்னா 20வது இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஜி இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஜி ஆப்ஷன் இருக்க மாதிரி இருக்கான்னு பார்த்தா 2 இது நம்ம கரெக்டா இருக்கு. அப்போ இது வராது, இது வராது. இந்த ரெண்டுலையும் ஏதாச்சும் பொதுவா இருக்கான்னு பாருங்களேன். இங்க ஐ இருக்கு, அங்க ஆர் இருக்கு. அப்போ 2வது லெட்டர் மட்டும் நம்ம கரெக்டா இருக்கான்னு பார்த்தா போதும். 2வது லெட்டர் என்ன, ஐயோட பொசிஷன் 9. அப்போ இந்த பக்கத்துல இருந்து நம்பர் கொடுத்து வந்தீங்கன்னா ஐயோட பொசிஷன் வந்து 9 இருக்கிறதுல என்ன வரும்னா 6 வரும். சரிங்களா? அப்போ ஜிஆர்டிபிஐ டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் மேல உள்ளதுக்கு முதல்ல இருந்து நம்பர் கொடுத்துட்டு வராங்க, அது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பாக்குறாங்க. அடுத்து ரிவர்ஸ்ல இருந்து 1 2 3 அந்த பிளேஸ் என்ன இருக்கோ அந்த இது போடுறாங்க. சரிங்களா? அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க. விடுபட்ட உறுப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, 3, 20, 63, 144, 275. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது என்ன லாஜிக் அப்படின்னா 1 ஸ்கொயர் இன்ட்டு 3, இது வந்து 2 ஸ்கொயர் இன்ட்டு 5, அடுத்து வந்து 3 ஸ்கொயர் இன்ட்டு 7, 4 ஸ்கொயர் இன்ட்டு 9, 5 ஸ்கொயர் இன்ட்டு 11. அடுத்து என்ன வந்திருக்கும், அப்போ 6 ஸ்கொயர் இன்ட்டு 13. 6 6 36, 36 13 பெருக்கினீங்கன்னா 3 6 18 1 0 6 3. அப்போ ஆன்சரு 468ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். அடுத்து 14. இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்க இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு 1ஆல பெருக்கியிருக்காங்க. 4 1 4. அடுத்து இதை ஒரு 2ஆல 4 2 8. அடுத்து இன்ட்டு 3 8 3 24. அடுத்து இன்ட்டு 4 24 96. அடுத்து இன்ட்டு 5. அப்போ அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கும், இன்ட்டு 6. 480 6ஆல பெருக்குங்க. 0 6 8 48 மிச்சம் 4 4 6 24 28 2880. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். அடுத்து 15. ரோஸ் வந்து 91 28 22, மைஸ் வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ROSE இது வேற ஒண்ணும் இல்ல, ஆல்பபெட்டுக்கு இசட்ல இருந்து 1 2 3 கொடுத்துட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அப்ப ஆரோட பொசிஷன் என்ன 9. அடுத்து ஓவோட பொசிஷன் வந்து 12, எஸ்ஸோட பொசிஷனு 8, ஈயோட பொசிஷன் வந்து என்ன வரும்னா 22. அதே மாதிரி மைஸ்க்கு கொடுத்தா என்ன வரும்னா எம்மோட பொசிஷன் வந்து 14. 14 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா 2 ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? அடுத்து ஐயோட பொசிஷன் வந்து 18 14 18. அப்போ பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அங்க 9ன்னு இருக்கு. சரிங்களா? அப்போ 14 18. அடுத்து போன் மாஸ் வச்சு 1. சரிங்களா? 25. டி வந்து எதை சொல்றாங்க, டி ஆனது மைனஸ். அடுத்து 42. சி வந்து டிவைடட் பை 6, பி வந்து பிளஸ் 10, ஏ வந்து இன்ட்டு 5. அப்போ 25 மைனஸ் இதை டிவைட் பண்ணீங்கன்னா 7 42 பிளஸ் 5 50. சரிங்களா? அப்போ இதை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 75 மைனஸ் 7 ஆன்சரு
68ன்னு வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து 17 பாருங்க. கோடிட்ட இடத்தை நிரப்புக. அங்க வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? 1 1 4 13 40 121. சரிங்களா? இப்போ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தா என்ன வரும்? 0. இது ரெண்டுக்கும் பார்த்தா 3. இது ரெண்டுக்கும் பார்த்தா 9. இது ரெண்டுக்கும் பார்த்தா 27. அடுத்து 81ன்னு வரும். சரிங்களா? அதாவது 0 3 power 1 3 power 2 3 power 3 3 power 4. அடுத்து என்ன வந்திருக்கும்? 3 power 5. 3 power 5னா இதோட ஒரு 3 அப்போ இருக்கணும். அப்போ 243. அப்போ இந்த பிளேஸ்ல என்ன இருந்திருக்கும் அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டுங்க. 4 6 3 364 இருந்திருக்கும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். அப்படின்னா தான் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது எனக்கு 243ன்னு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து 18. கேள்விக்குள்ள உள்ள இடத்தில் என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஜிடிஆர் ஜிடி இங்க ஆர். அடுத்து பிஎம்பி பிஎம் இங்க பி. சரிங்களா? அடுத்து D4 5. சரிங்களா? அப்போ அடுத்து என்ன வந்திருக்கும்? MNQ MNQ. ஏ ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளானது. அடுத்து 19. விடுபட்ட எண்ணை காண்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 11 6 0 -7 -15. அடுத்து வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? -5. இதோட ஒரு -5 கூட்டினா 6. அடுத்து இதோட ஒரு -6 கூட்டினீங்கன்னா 0 வரும். அடுத்து இங்க -7. அடுத்து இங்க ஒரு -8. அப்படின்னா தான் இது ரெண்டையும் கூட்டும் போது எனக்கு -15ன்னு வரும். அப்போ அடுத்து என்ன வரும்? -9. அப்போ மைனஸ் போட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிடுதுங்க. 24. ரெண்டு நம்பருக்கு வித்தியாசம் பார்த்துட்டே போகிறோம். ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல கூட்டிகிட்டே போகுது. -5 -6 -7 -8 அடுத்து -9ன்னு வந்துருக்கும். சரிங்களா? இப்போ ஆன்சரு -24ன்னு வரும். சரிங்களா? அடுத்து 20. 382 என்பது 238. அதாவது கடைசியா இருக்கிறத முன்னாடி போட்டுறாங்க. 473னா 347 என்றவாறு எழுதப்பட்டால் பின்வரும் இரு எண்களில் எந்த இரு எண்களின் வித்தியாசம் மிக குறைவானதாக இருக்கும்? அப்போ ஃபர்ஸ்ட் இதை பாருங்களேன். இங்க என்ன வரும்? 347. அடுத்து இங்க 238ன்னு வரும். இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 3 17. அப்போ 9 0 1 109ன்னு வரும். சரிங்களா? அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 9 6 2. இங்க 8 7 2 மைனஸ் பண்ணீங்கன்னா 0 8 16. அப்போ 9 90ன்னு வரும். அடுத்து இங்க பாருங்க 9 6 2 8 6 5. இங்க பண்ணீங்கன்னா 5 இங்க 12. 12ல 5 போயிடுச்சுன்னா 7 8 15 97ன்னு வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்களேன். இங்க 872. இங்க 784. மைனஸ் பண்ணீங்கன்னா 6 12. 12ல 4 போயிடுச்சுன்னா 8 7 16. அப்போ 8 88. இதுக்குள்ள எது கம்மியா இருக்குன்னா கடைசி தான் கம்மியா இருக்கு. சரிங்களா? அப்போ டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். ஓகேவா? அடுத்து 21. ரெட் என்பதை 67 20 எனில் கிரீன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஆரோட பொசிஷன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வரும்? ஈயோட பொசிஷன் வந்து 5, டியோட பொசிஷன் 4ன்னு வரும். சரிங்களா? அடுத்து இதோட பொசிஷன் ஆரோட பொசிஷன் வந்து என்ன வரும்னா 18ன்னு வரும். சரிங்களா? இப்போ இதோட ஒரு 2 கூட்டுங்களேன். கூட்டினா என்ன வரும்? 20. இதோட ஒரு 2 கூட்டினா 7. இதோட ஒரு 2 கூட்டினா 6. இதை அப்படியே ரிவர்ஸ் எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டி இ 6. அப்போ 6 7 20. ஒரிஜினல் பொசிஷன் என்னவோ அதை போட்டு எல்லாத்தோடையும் ஒரு 2 கூட்டுறாங்க. கூட்டிட்டு ரிவர்ஸ்ல எழுதிடுறாங்க. சரிங்களா? அப்போ அதே மாதிரி கிரீன் பார்த்தா என்ன வரும்? ஜி ஆர் இ இ என். சரிங்களா? ஜியோட பொசிஷன் என்ன வரும்? இக்கு வந்து 5 5. சரிங்களா? என்னோட பொசிஷன் வந்து எல் எம் என். சரிங்களா? 3 5 8 11 14. சரிங்களா? என்னோட பொசிஷன் வந்து
14. ஆரோட பொசிஷன் வந்து ஜியோட பொசிஷன் பார்க்கலாம். ஜியோட பொசிஷன் வந்து 3 5 7. அப்போ இதோட ஒரு 2 கூட்டினா 9. MN OP QR 14 15 16 17 18. ஆறுக்கு வந்து அங்கேயே இருக்கு 18ன்னு இருக்கு சரிங்களா. அப்போ இதோட ஒரு 2 கூட்டினா 20 7 7 16. அப்போ ஆன்சர் வந்து 16 7 7 20 9ன்னு வரும். 16 77 209. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா. ஒரிஜினல் பொசிஷன் என்னன்னு பாக்குறாங்க, அதோட ஒரு 2 கூட்டுறாங்க, எழுதிட்டு ரிவர்ஸ் எழுதிடுறாங்க. ஓகேவா. அடுத்து 22. விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. இதுக்கு என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இப்போ இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 36. இதை ஸ்கொயர் பண்ணா 9. இங்க ஸ்கொயர் பண்ணா 16. இங்க ஸ்கொயர் பண்ணா 4. 2 ஸ்கொயர் பண்ணா 4. இது ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டினா 45. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 20. அடுத்து மைனஸ் பண்ணிடுங்க. 45ல 20 பேர் என்ன வரும்னா 25. அதே மாதிரி இங்க இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 121. 7 ஸ்கொயர் பண்ணா 49. இதை ஸ்கொயர் பண்ணா 36. 8 ஸ்கொயர் பண்ணா 64. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 180ன்னு வருமா 170. மைனஸ் இங்க 100ன்னு வரும். ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 70ன்னு வரும். அப்போ அதே லாஜிக் இங்க அப்ளை பண்ண என்ன வரும், இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 16. இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1. இங்க என்ன வரும் தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா. இங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25. அப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 17 மைனஸ் இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 25 ஈக்குவல் டு மைனஸ் 12ன்னு வரணும் சரிங்களா. அப்போ இது இந்த பக்கம் இது இந்த பக்கம் கொண்டு வாங்க. 17 மைனஸ் பிளஸ் 12 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 25ன்னு வரும் சரிங்களா. அப்போ 29. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 25 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. எக்ஸ் வந்து 2ன்னு வரும் சரிங்களா. அப்போ இங்கே 2 நமக்கு கரெக்டாக வரும். இப்போ இங்கே 2 போட்டிங்கன்னா 25 29ன்னு வரும் சரிங்களா. 17 மைனஸ் 29 ஆன்சரு மைனஸ் 12ன்னு வரும். ஓகேவா. இது கொஞ்சம் நல்லா யோசிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அடுத்து 23 வருஷம் பாருங்க. என்ன இருக்கு ஏ பி சி டி சரிங்களா. அடுத்து ஓ பி கியூ ஆர். ஏயோட பொசிஷன் 1, ஓவோட பொசிஷன் வந்து 15 சரிங்களா. அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஏலேருந்து ஒரு 14 தள்ளி ஓ இருக்கு 14ன்னு வரும். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னாலும் 14ன்னு வரும். அடுத்து இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 14. இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 14ன்னு வரும் சரிங்களா. அப்போ WXYZ இதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இங்கே இசட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இசட்டோட பொசிஷன் 26. அப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்தா எனக்கு 14ன்னு வரும். அப்போ 14வது இடத்துல என்ன இருக்கும்னா என்னன்னு இருக்கும் சரிங்களா. அப்போ இவனுக்குள்ள எனக்கு என்னன்னு வரணும். கடைசி என்ன இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்போ KLMNன்னு வரும் சரிங்களா. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து 24. ஒரு தேர்வில் 10 வினாக்கள் சரியா தவறா என்ற வகையில் உள்ளது எனில் அவ்வினாக்களுக்கு எத்தனை வகையில் விடையளிக்க முடியும். இதே மாதிரி நம்ம அந்த செய்வன் வகையில ஒரு சம் பார்த்துருப்போம் சரிங்களா. 5 வினாக்கள் இருக்கு, அதுல எவ்வளவு நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா ஒண்ணு நான் சரியை எடுக்கலாம் அல்லது தவறு எடுக்கலாம். கரெக்டா. இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு ஆன்சர் தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு 10 கொஸ்டின் 1 2 3. அப்போ மொத்தம் 2 பாசிபிள். கரெக்டா. 1 ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 10 கொஸ்டின்ங்கிறதுனால 2 பவர் 10ன்னு வரும் சரிங்களா. அப்போ 2 பவர் 10ன்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1024. 2 ஒரு 10 தடவை எழுதி பெருக்கணும். பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 1024ன்னு வரும் சரிங்களா. அடுத்து 25. ராஜுவின் தந்தை வயதானது. அப்பாவோட வயசு எப்படி இருக்கு அப்படின்னா ராஜுவின் வயதை போல் 3 மடங்கு சரிங்களா. மகனோட வயசை போல 3 மடங்கை விட 5 அதிகம். அப்போ 3s + 5 சரிங்களா. ராஜுவின் தந்தை வயது 44. அப்போ அப்பாவோட வயசு வந்து 44 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மகனோட வயசு என்னன்னு கேட்குறாங்க. இந்த +4 இந்த +5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -5 ஈக்குவல் டு 3s. அப்போ 3s ஈக்குவல் டு 39. எஸ் வந்து 13 வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து 26 பாருங்களேன். என்ன சொல்லியிருக்காங்க, நீல நிறத்தின் எதிர்த்தளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. நீல நிறத்துக்கு எது ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் இந்த 2 டைஸ் எடுத்துக்கோங்க. இந்த 2 டைஸ் எடுத்தா எது எதெல்லாம் எனக்கு பொதுவா இருக்கு? ஊதா ஊதா பொதுவா இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி பச்சை பச்சை பொதுவா இருக்கு. அப்ப நீலத்துக்கு எதிர்ப்பக்கம் என்ன வரும் அப்படின்னா மஞ்சள் தான் வரும் நமக்கு ஆன்சர். ஓகேவா? இந்த 2 டைஸ் எடுக்கும் போது 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப தேர்ட் ஃபேஸ் தான் எனக்கு வந்து ஆப்போசிட் சைடா இருக்கும். சரிங்களா? இல்ல அப்படின்னா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா நீலத்துக்கு பக்கத்துல என்னென்ன கலர்லாம் இருக்குன்னு பாருங்க. அது எல்லாமே நமக்கு எதிர்பக்கமா வராது. சரிங்களா? இங்க என்ன இருக்கு? கிரீன் இருக்கு, ரெட் இருக்கு, அடுத்து இங்க ஆரஞ்சு இருக்கு, அடுத்து இங்க ப்ளூ இருக்கு. கரெக்டா? அப்ப ஆப்ஷன்ல பாருங்களேன், ப்ளூ வராது, ஆரஞ்சு வராது, கிரீன் வராது. ஏன்னா இதெல்லாம் நமக்கு அட்ஜசன்ட் சைட்ஸ், ஆப்போசிட் சைடா நமக்கு வராது. ஓகே, அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் தான் வரும். 2 மாடல் நம்ம சால்வ் பண்ணலாம். அடுத்து என்ற தொடரில் 16வது உறுப்பிற்கு இடதுபுறம் உள்ள 7வது உறுப்பு என்ன? சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 16வது உறுப்பு 2 4 6 8 10 12 14 16 இதான் 16வது உறுப்பு. இதுல இருந்து 7வது உறுப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. 2 4 6 7 7வது உறுப்பு என்ன வரும்னா ஏன்னு வரும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான சம்மு. இந்த மாடலாம் நம்ம கொஸ்டின் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து 28. மேரி நந்தினியின் வயதை போல் மும்மடங்கு மூத்தவர். மேரி வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா நந்தினியின் வயதை போல் 3 மடங்கு மூத்தவர். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதின் கூடுதல் 80. 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்போ m+10 + n+10 எவ்வளோவா? 80 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ m+n = 60ன்னு வரும். கரெக்டா? +20 அந்த பக்கம் போனா -20 80 - 20 60ன்னு வரும். நம்ம கொஸ்டின் வந்து என்ன கேக்குறாங்க? மேரியோட தற்போதைய வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? இப்ப m இருக்கிற இடத்துல 3n போடுங்க. அப்ப 3n + n = 60. 4n வந்து 60, n வந்து 15ன்னு வரும். சரிங்களா? அதை தூக்கி இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ மேரியோட வயசு வந்து என்ன இருக்கும்னா 3 × 15 ஆன்சரு 45ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, இத வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன்ல இருந்து எப்படி போறது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இதான் வந்து எனக்கு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன். மேரியோட வயசு எப்படி இருக்கு? 3ஓட பெருக்கு தொகையா இருக்கு. கரெக்டா? அப்ப எந்தெந்த ஆப்ஷன்லாம் 3ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. இது ஆகும், இது ஆகாது, இது ஆகாது, இது ஆகும். கரெக்டா? இந்த 2 ஆப்ஷன் எனக்கு ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஏ ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். மேரியோட வயசு அப்போ 45ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்ப இதுல சப்ஸ்டிட் பண்ணா நந்தினியோட வயசு என்னவா இருக்கும்? 45 = 3n வரும். கரெக்டா? இதையும் அடி கொடுத்தீங்கன்னா 15. அப்ப நந்தினியோட வயசு 15. இப்ப என்ன சொல்றாங்க? 10 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களோட வயசு என்னவா இருக்கும்? 55ன்னு இருக்கும். இவங்களோட வயசு 25 இருக்கும். இப்ப ரெண்டையும் கூட்டிங்கன்னா என்ன வந்துடும்? 80. கரெக்டா வருதா? அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். அதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு கரெக்டா வராது. செக் பண்ணி பார்த்துடலாம். சப்போஸ் நான் மேரியோட வயசு வந்து 15 அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா நந்தினியோட வயசு என்னவா இருக்கும்? இங்க 15 போடுவோம். இதையும் அடி கொடுத்தீங்கன்னா 5ன்னு வருமா? அப்ப நந்தினியோட வயசு 5. 10 வருஷத்துக்கு அப்புறம்னா இவங்களோட வயசு 25, இவங்களோட வயசு 15. அப்ப ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 40 தான் வரும். ஆனா நமக்கு என்ன வரணும்? 80ன்னு வரணும். சரிங்களா? ப்ராசஸ் படி பண்ணணும் அப்படின்னா இதான் நமக்கு மெத்தடு. சரிங்களா? ஆப்ஷன்ல இருந்து போறது இந்த மாதிரி நம்ம போகணும். ஓகே, ஆப்ஷன்ல இருந்து போறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து 29. தொடரின் அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? 30, 45, 90, 225, 675. என்ன பண்றாங்க அப்படின்னா இதோட இங்க ஒரு 1.5ஆல பெருக்குறாங்க. அடுத்து இங்க இருந்து இங்க ஒரு 2ஆல பெருக்குறாங்க. அடுத்து 2.5, அடுத்து 3, அடுத்து 3.5ஆல பெருக்காங்க. ஒரு 0.5 கூட்டிட்டே போவாங்க. அப்ப அதே பெருக்குனீங்கன்னா என்ன வரும்னு பாருங்களேன். 675, 35, 5 5 25, மிச்சம் 2, 5 35, 37, மிச்சம் 3, 5 30, 33, 3 5 15, 1, 3 21, 22, மிச்சம் 2, 3 18, 20. அப்ப 5 2 6 3 23, 3.5. அப்போ வருது 23 62.5. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். ஓகேவா? அடுத்து 30.
விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 3 + 7 = 17 கொடுத்துருக்காங்க. இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பெருக்குங்க. 3 × 7 அதுல இருந்து ஒரு இதை நான் மைனஸ் பண்ண போறேன். எதை மைனஸ் பண்ண போறேன்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 7 - 3 3 7 21 மைனஸ் 7ல 3 போயிடுச்சுன்னா 4. அப்ப ஆன்சரு 17ன்னு வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்களேன், 5 8 அப்போ 5 × 8 அதுல இருந்து எதை மைனஸ் பண்ண போறேன்? 8 - 5. சரிங்களா? அப்போ 40 - 3 ஆன்சரு 37. கரெக்டா வருதா? அப்போ அதே லாஜிக் அப்ளை பண்ண என்ன வரும்? 6 7 42 மைனஸ் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 1ன்னு வரும். இப்போ 42ல 1 போயிடுச்சுன்னா 41. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இதுவும் கொஞ்சம் நல்ல சம். அடுத்து 31வது சம் பாருங்க. அடுத்த எண்ணை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? 1 5 29. அடுத்தது வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இங்க என்ன லாஜிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 + 0. அடுத்து 5 வந்து எப்படி இருக்காங்கன்னா 2 ஸ்கொயர் + 1. 2 ஸ்கொயர் பண்ணா 4 4 + 1 5. அடுத்தது வந்து 3 கியூபு + 2. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 1/1, அடுத்து 2/2, 3/3. சரிங்களா? அடுத்தது என்ன வந்திருக்கும்? அப்போ 4/4 + 0 1 2. அப்போ அடுத்தது 3. 4 அடுக்கு 4னா 4 16 64 256 + 3 ஆன்சரு 259ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். அடுத்து 32. நமக்கு ஒரு பின்னம் இருக்கு. சரிங்களா? x/y அப்படின்னு சொல்லி ஒரு பின்னம் இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க? இது வந்து எனக்கு தொகுதி நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? கீழே உள்ளது வந்து பகுதி டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்க? பின்னத்தின் தொகுதியை 50% அதிகரித்தும். அப்போ இங்க என்ன இருக்கோ அதுல ஒரு 50% அதிகரிக்கிறாங்க. 50% ஆஃப் எக்ஸ். ஓகேவா? எக்ஸ்ல ஒரு 50% அதிகரிக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க? பகுதியை 20% குறைத்தால். அப்போ ஒய் இருக்கு, அதுல 20% ஆஃப் ஒய் குறைச்சா நமக்கு என்ன வருதான்? 3/5 வருது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இங்க என்ன வரும்னு பாருங்களேன். எக்ஸ் பிளஸ் பெர்சன்டேஜ் எடுத்து விட்டா 50x/100ன்னு வருமா? பை கீழே என்ன வரும்? ஒய் மைனஸ் 20y/100 = 3/5. அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஒரு 0 ஒரு 0 1 2 1 இங்க 5. அப்போ எக்ஸ் பிளஸ் 1/2னா 0.5. கரெக்டா? 0.5 எக்ஸ் பை ஒய் மைனஸ் 1/5 அப்படின்னா என்ன வரும்? 0.4ன்னு வரும். கரெக்டா? சாரி, 1/5னா 0.2ன்னு வரும். y = 3/5. இப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 1.5x பை இங்க கழிச்சிங்கன்னா 0.8y = 3/5. நமக்கு x/y தான் வேணும். அப்போ நம்பர் எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ x/y = ஆல்ரெடி ஒரு 3/5 இருக்கு. கீழே உள்ளது மேலே போகும், மேலே உள்ளது கீழே வரும். ஓகேவா? இப்போ புள்ளியை கேன்சல் பண்ணுங்க. புள்ளியை கேன்சல் பண்ணீங்கன்னா மேலே இங்கேயும் 10ஆல பெருக்கணும். சரிங்களா? அப்போ 3/5 × 8/15. 1 இங்க 5ன்னு வரும். அப்போ ஆன்சரு 8/25ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். ஓகேவா? அடுத்து 33வது சம். ஏ மற்றும் பி என்பவரின் ஊதியங்களின் கூட்டுத்தொகையானது சி மற்றும் டி என்பவரின் ஊதியங்களின் கூட்டுத்தொகையை விட அதிகம். ஏ பிளஸ் பியோட சேலரியை கூட்டினா யாரோட அதிகமா வருதுன்னா சி பிளஸ் டியோட அதிகமா வருது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். அடுத்து என்ன சொல்றாங்க? ஏ மற்றும் சி என்பவரின் கூட்டுத்தொகைக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரோட சேலரி ஏ பிளஸ் சியை கூட்டினா அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கான்? பி பிளஸ் டியோட சேலரிக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க? ஏ என்பவர் பி மற்றும் டி என்பவர்களின் ஊதியங்களின் கூடுதலில் பாதியை பெறுகிறார். ஏயோட சேலரி எப்படி இருக்கு அப்படின்னா பி பிளஸ் டி இவங்க ரெண்டு பேரும் வாங்குறதுல பாதி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஏவை 2வை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இதான் அவங்க வார்த்தையா கொடுத்துருக்கத நம்ம மேத்தமெட்டிக்கலா மாத்தி ஒரு 3 ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த 2 இங்க கொண்டு வாங்க. கொண்டு வந்தா என்ன வரும்?
2a ஈக்குவல் டு b ப்ளஸ் dன்னு வரும் சரிங்களா. இது 1, இது 2, இது 3ன்னு வச்சுக்கிறோம் சரிங்களா. அப்போ 3 தூக்கி 2ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? 3 in 2 சரிங்களா. அப்போ a plus c ஈக்குவல் டு இந்த b plus dக்கு பதிலாக நான் என்ன போட்டுருவேன்னா 2a போட்டுருவேன் சரிங்களா. இப்போ இந்த பிளஸ் ஏ அந்த பக்கம் போனால் மைனஸ் ஏன்னு வருமா, 2aல a போயிடுச்சுன்னா ஏன்னு வரும். அப்போ c ஈக்குவல் டு a. அப்போ இவங்க 2 பேரும் ஒரே சம்பளம் வாங்குறாங்க சரிங்களா. அப்போ இவங்க 2 பேரும் ஆப்ஷன்ல இருந்தாங்கன்னா அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஊதியம் பெறுபவர் யாராச்சும் ஒருத்தர் தான் அதிகமாக வாங்குவாங்க. இப்போ நம்ம ஏ அதிகமாக வாங்குறோம்னு எடுத்துக்கிட்டா சியும் அதே சேலரி தான் வாங்குவாங்க கரெக்டா. அப்போ ஏ வராது, சி வராது சரிங்களா. அடுத்து என்ன பண்ணலாம், a ஈக்குவல் டு சின்னு இருக்கா, அதை தூக்கி இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க, 1ல் சப்ஸ்டிட் பண்ணுங்க. a இருக்கிற இடத்துல என்ன போடுங்கன்னா c போடுங்க. அப்போ c பிளஸ் b கிரேட்டர் தென் c பிளஸ் டி. அப்போ சியும் சியும் கேன்சல் ஆயிரும். அப்போ b வந்து கிரேட்டர் தென் டின்னு வருது கரெக்டா. அப்போ யார் அதிகமாக சேலரி வாங்குறாங்க அப்படின்னா b தான் இருக்கிறதே அதிகமான ஊதியம் வாங்குறாங்க. இப்போ பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இது நல்லா யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சிம்பிளான சம் தான், லைட்டாக யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து வின் அப்படிங்கிறத எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, D6M சரிங்களா. ரிவர்ஸில் இருந்து நம்பர் கொடுங்க. டபிள்யூவோட பொசிஷன் வந்து என்ன 4, அதே மாதிரி ஐயோட பொசிஷன் வந்து என்ன 18, என்னோட பொசிஷன் வந்து என்ன, என்னோட பொசிஷன் வந்து 13 வரும் சரிங்களா. ரைட்டு. அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட்ல இருந்து நம்பர் கொடுங்க. ஃப்ரண்ட்ல வந்து 4வது இடத்துல என்ன இருக்கும், டி இருக்கும் கரெக்டா. அதே மாதிரி 6வது ஆரோட பொசிஷன் வந்து என்ன அப்படின்னா 18, எம்மோட பொசிஷன் வந்து 13 சரிங்களா. ரிவர்ஸ்ல இருந்து நம்பர் கொடுக்குறாங்க, அது என்ன இடமோ அதை ஃப்ரண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. அப்படின்னா ரன்னு சரிங்களா. RUN. இங்க வந்து என்ன வரும், எம் வருமா. அப்போ கடைசி எம் இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. 2 இது இருக்கு சரிங்களா. அப்போ இது வராது, இது வராது சரிங்களா. இந்த 2ல எது வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் செக் பண்ணுங்க. ஆரோட பொசிஷன் வந்து என்ன, ரிவர்ஸ்ல இருந்து பார்த்தா 9 சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து 9வது இடத்துல என்ன இருக்கும்னா ஐன்னு இருக்கும் சரிங்களா. அப்போ ஆன்சரு IFM அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா. அடுத்து 35. குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு 1ஐ கூட்டினால் கிடைப்பது. அப்போ தற்போதைய வயசை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 2x + 1 இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குமா, 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதியம். 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதியம்னா x - 2வும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதியம் x + 4க்கு பெருக்கு தொகைக்கு சமமெனில் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுக்கப்புறம் ஆப்ஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், 6, 6 + 1 7, LHS 7 வருது. அதே மாதிரி RHS 7 வருதான்னு பாருங்க. 3 - 2 × 3 + 4, 1 × 7, ஆன்சரு 7. அப்போ இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா, மற்ற எதுவுமே நமக்கு வராது. ஓகேவா. அடுத்து 36. ஏக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, பிக்கு வந்து 8, சிக்கு வந்து 16, டிக்கு வந்து 32, இக்கு வந்து 64 சரிங்களா. இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். கியூப் ரூட் ஆஃப் இ 64 சரிங்களா. கியூப் ரூட் ஆஃப் இ 64 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சி 16 மைனஸ் 32 இன்ட்டு ஏயோட பொசிஷன் வந்து 2 சரிங்களா. இப்போ இதுக்கு கியூப் ரூட் எடுத்தால் 4 மைனஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4 சரிங்களா. மைனஸ் இங்கே வந்து இது ரெண்டையும் பெருக்கிடுங்க. 32 இன்ட்டு 32 இது எதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ ஆன்சர் வந்து மைனஸ் ரூட் 64ன்னு வரும். 64 ஸ்கொயர் ரூட் வெளியில் எடுத்தால் என்ன வரும்னா 8ன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து மைனஸ் 8ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும் சரிங்களா. தொடர்பற்ற எண் இணையை கண்டறியவும் அப்படின்னு கேட்குறேன். இப்போ இதில் எல்லாத்துலேயும் பாருங்களேன், இது ரெண்டும் நமக்கு பிரைம் நம்பரு, இது ரெண்டும் பிரைம் நம்பரு, இது ரெண்டும் பிரைம் நம்பரு. இதில் இது பிரைம் நம்பரு, ஆனால் இது வந்து நமக்கு பிரைம் நம்பர் கிடையாது. ஓகேவா. அப்போ இதுதான் நமக்கு வித்தியாசமாக இருக்குது. ஓகேவா. அடுத்து 38 சம் பாருங்க.
என்ன சொல்லியிருக்காங்க, தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, என்னென்ன கொடுத்துருக்காங்க, 2, 5, 9, 19, 37. சரிங்களா, இங்கிருந்து இங்க வர்றதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 2ஆல பெருக்கி ஒரு 1 கூட்டியிருக்காங்க. சரிங்களா, 2 4, 4 + 1 5. அடுத்து இங்கிருந்து இங்க வர்றதுக்கு 2ஆல பெருக்கி ஒரு 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. 2 10, 10ல் 1 போயிடுச்சுன்னா 9. அடுத்து இங்க 2 பெருக்கி 1 கூட்டுறாங்க. அடுத்து இங்க 2 பெருக்கி 1 மைனஸ் பண்றாங்க. அப்ப அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு 2 பெருக்கி ஒரு 1 கூட்டியிருப்பாங்க. 37 2 74, 74 + 1 75ன்னு வரும். சரிங்களா, அடுத்து இங்க வந்து என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 42:56 110. இங்க வந்து என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இதை எப்படி எழுதிக்கலாம், 6 × 7 எழுதிக்கலாமா? இதை எப்படி எழுதிக்கலாம், 7 × 8. கரெக்டா? அப்போ இங்க என்ன வரும், இதே லாஜிக் இங்க அப்ளை பண்ணா எங்க முடியுதோ அங்க ஆரம்பிக்கிறோம். அப்ப இங்க 10 × 11, 11ல முடியுது. அப்போ 11ல ஆரம்பிக்கணும், அதுக்கு அடுத்த நம்பரை பெருக்கணும். 11 × 12 என்ன வரும்னா 132ன்னு வரும். சரிங்களா, பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். அடுத்து 40. ஃபோன் அப்படிங்கிறத எப்படி மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா SKRQHE அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா, அப்போ இங்க என்ன வரும், PQRS. கரெக்டா, HIJ எல்லாத்துலயும் 2 வார்த்தை விட்டு விட்டு எழுதியிருப்பாங்க. MNOPQR, MNOPQEFGH. கரெக்டா, அப்ப அதே மாதிரி ரேடியோ எழுதுனா என்ன வரும்னா PQRSTUABCD. UD ஆரம்பிக்கிற மாதிரி எதுவும் இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கும். சி ஆப்ஷன் மட்டும் நம்ம கரெக்டா இருக்கும். முதல்ல பார்த்தாலே நம்ம ஆன்சர் எழுதிடலாம். யூ மட்டும் தான் இருக்கு, வேற எங்கேயும் யூ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இல்லை. சரிங்களா, அடுத்து 41. ஒரு எண் 42 ஆனது 3:4 என்ற விகிதத்தில் 2 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. அந்த 2 பாகங்களின் வர்க்கங்களின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, மொத்தம் எத்தனை பங்கு இருக்கு, 7 பங்கு. அதுல மொதல் பங்கு எவ்வளவு, 3. எதுல அப்படின்னா இந்த 42ல 1 இங்க 6. அப்ப 6 3 18. அதே இது 4 × 6 அப்படின்னா 24. சரிங்களா, ஒன்று வந்து 18, இன்னொன்று வந்து 24. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்க. 18 ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 324. 24 ஸ்கொயர் பண்ணா 576. சரிங்களா, இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும்னா 900 வரும். சரிங்களா, ரொம்ப சிம்பிளானது. அடுத்து 42. அடுத்து வரும் எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபிபனாக்கி தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கரெக்டா, இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே போடுவாங்க. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே, இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே, இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே, இந்த மாதிரி போட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், 55ன்னு வரும். சரிங்களா, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ரிப்பீட்டடா நம்ம கேட்குறாங்க இந்த ஃபிபனாக்கி தொடர்ல இருந்து. ஓகேவா, இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து 43. சரிங்களா, ஃபர்ஸ்ட் மிஷின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்மோட பொசிஷன் என்ன அதில் எழுதியிருக்கோம் பாருங்க. எம்மோட பொசிஷன் 3, ஏயோட பொசிஷன் 1, சி வந்து 3, ஹச் வந்து 8, ஐ வந்து 9, என் வந்து 14, இ வந்து 5. இப்போ இவங்க இதை எப்படி மென்ஷன் பண்ணிக்காங்கன்னு பாருங்களேன். இங்க 13, இங்க 19 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 7 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்கு. அப்ப நல்லா பாத்தீங்கன்னா அதோட பொசிஷன் எழுதிட்டு எல்லாத்தோடையும் ஒரு 6 கூட்டுறாங்க. சரிங்களா, 13ஓட ஒரு 6 கூட்டினா 19, 1ஓட ஒரு 6 கூட்டினா 7, 3ஓட ஒரு 6 கூட்டினா 9. சரிங்களா, அப்ப அதே மாதிரி டேஞ்சர் எப்படி எழுதிக்கலாம், டியோட பொசிஷன் வந்து 4, 1, n வந்து 14, ஜி வந்து 7, இ வந்து 5, ஆர் வந்து 18. இப்போ எல்லாத்தோடையும் ஒரு 6 கூட்டுங்க. அப்போ 10, 7, 20, 13, 11, 24. 10, 7, 20. ஃபர்ஸ்ட் இது எழுதுனா கூட கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒரே ஒரு இது மட்டும் தான் 10 வச்சு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு. சரிங்களா, அப்போ சி ஆப்ஷன் நம்ம கரெக்டா இருக்கும். 44. ஒரு பையனை பார்த்து கண்ணன், ஒரு பையன் இருக்கான், அவனை பார்த்து வந்து
கண்ணன் வந்து பேசுறாங்க. சரிங்களா? இவன் என் தந்தையின், இவங்க வந்து என்ன அப்படின்னா என் தந்தையின் ஒரே மகனின் மகன் என்று கூறினார் எனில் கண்ணன் அந்த பையனுக்கு என்ன உறவு வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இவனோட தந்தையின் ஒரே மகனின் மகன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப என்ன வரும் ஆன்சரு? தந்தை அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அடுத்து 45 கொஸ்டின் கொடுத்துருக்க வந்து ஏ பி பி டி சி எஃப் டி ஹச் இ, இங்க வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏ பி பி டி சி எஃப் டி. ஃபர்ஸ்ட் ஒரு இது விட்டுப்பாங்க. ஏ பி சி டி இ, அடுத்து இங்க வந்து என்ன வரும் அப்படின்னா ரெண்டாவது லெட்டர் வந்து நமக்கு எஃப்னு வரும். சரிங்களா? ரெண்டாவது எஃப் இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா 2 இது இருக்கு. சரிங்களா? அப்போ இது ரெண்டும் வராது நமக்கு. அடுத்து இங்க என்ன வரும்னு பாருங்க. இதை பாருங்க, பி நடுவில் ஒரு சியை விட்டுட்டு டி, அடுத்து இங்க இ விட்டுட்டு எஃப், இங்க ஜி விட்டுட்டு ஹச், அடுத்து இங்க ஐ விட்டுட்டு ஜேன்னு வரும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்ன வரும்னா ஜேன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து ஜேஎஃப் அப்படின்னு சொல்லி வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு லெட்டர் விட்டு விட்டு பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து 46. ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க 6 இன்ட்டு பி வந்து 5 டிவைடட் பை டி வந்து 3 இன்ட்டு இ வந்து 2 ப்ளஸ் சி ப்ளஸ் எஃப், சி வந்து 4 ப்ளஸ் எஃப் வந்து 1 இன்ட்டு ஒரு 1. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க, இதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அது வந்து இங்கே உள்ளதுக்கு எதுக்கு கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் படி அப்ளை பண்ண என்ன வரும்னா இங்கே 5 இன்ட்டு 1 5 வந்துடும். அடுத்து இங்கே டிவிஷன் யூஸ் பண்ணோம். கரெக்டாக 6 இன்ட்டு இதை இந்த மாதிரி எழுதிக்கோங்க. 5/3 இன்ட்டு 2 ப்ளஸ் 5ன்னு வரும். சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 இங்கே 2ன்னு வரும். கரெக்டாக? அப்போ 2 10 5 2 20 ப்ளஸ் 5ன்னு வரும். அப்போ ஆன்சரு 25. அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எதுக்கு 25 வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ ப்ளஸ் டி, அப்போ 6 + 3 ஆன்சரு 9, இது வராது. அடுத்து இங்கே 6 இன்ட்டு சி இருக்க இடத்துல 4 24, இதுவும் வராது. அடுத்து பி இன்ட்டு டி, பி வந்து 5 டி வந்து 3 15, இதுவும் வராது. அப்போ 5 இன்ட்டு 5 ஆன்சரு 25. சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து 47. எஜுகேஷன். எஜுகேஷன் வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க? எஃப் சி டபிள்யூ ஏ டி கியூ எம் கே எஸ், இ ஸ்பேஸே இல்லாமல் எஃப், அடுத்து இங்கே மைனஸ், இது பேக்கில் போகிறாங்க. அடுத்து ப்ளஸ் 1 யூ வி டபிள்யூ, இங்கே மைனஸ் பி. கரெக்டாக? சிக்கு முன்னாடி மைனஸ் பி, அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் ப்ளஸ் 2, அடுத்து மைனஸ் 2, அடுத்து ப்ளஸ் 3 மைனஸ் 3, அடுத்து ப்ளஸ் 4, இந்த மாதிரி போய்க்கணும். எம்என் ஓபிக்யூஆர், அடுத்து எஸ், இந்த மாதிரி போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேப்பே இல்லாமல் அடுத்து ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 2 மைனஸ் 2. அப்போ என்ன கேட்குறாங்க? ஸ்கூல் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிக்யூஆர்எஸ் டி, இங்கே வந்து ஏ பி டிபி அப்படின்னு இருக்க மாதிரி இருக்கான்னு பார்த்தா 2 ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? அடுத்து ஜே இருக்கு, அங்கேயும் ஜே தான் இருக்கு. அப்போ அதுக்கு அடுத்தது பாருங்க, இங்கே வந்து ஸ்பேஸே இருக்காது, இங்கேயும் இருக்காது, இங்கே அடுத்து ப்ளஸ் 1. கரெக்டாக? HIJ, அடுத்து இங்கே மைனஸ் 1 MN, அப்போ இங்கே எம்னு வரும், MNO. ஓகேவா? அடுத்து ப்ளஸ் PQR, அப்போ TPJMR, TPJMRனா ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 2 புள்ளிகள் உள்ள முகத்தில் எத்தனை புள்ளிகள், எதிரே உள்ள முகத்தில் எத்தனை புள்ளிகள் உள்ளன? சரிங்களா? 2க்கு ஆப்போசிட் சைடு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இங்க 2 இருக்கு, இது 2யும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த 2லையும் எது காமனா இருக்கு? 6 காமனா இருக்கு. கரெக்டா? 6 எழுதிட்டு கடிகார திசையில் எழுதுங்களேன். எழுதுனா என்ன வரும்? 2 4ன்னு வரும். இங்க 6 எழுதிட்டு கடிகார திசையில் எழுதுங்க, 2, அடுத்து 6க்கு அப்புறம் 5, அதுக்கப்புறம் 1. அப்போ 2ஓட வந்து எதிர்பக்கம் வந்து என்ன வரும்னா 5ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து 49. டியோட பொசிஷன் வந்து 4, அடுத்து கவர்.
அதோட பொசிஷன் எழுதுங்களேன். சி வந்து 3, ஓ வந்து 15, பி வந்து பிக்யூஆர்எஸ் டியூவி 20, 21, 22 ப்ளஸ் இ வந்து 5, ஆர் வந்து 18. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 63 வரும். 23, 45, 50, 60, 63. அப்போ ஆல்பபெட் பொசிஷன் எழுதி அதை அப்படியே ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அப்போ இங்கே கூட்டினா என்ன வரும்? பேசிஸ் 2 + 1 + எஸ்ஸோட பொசிஷன் வந்து 19, ஐயோட பொசிஷன் 9 + 19, 19, 19, 38, 40, 47, 48, 50ன்னு வரும் சரிங்களா. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து கடைசி சம் சரிங்களா. இதில் அதுக்கப்புறம் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க பண்ண இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ பி யூ டி எஸ் ஆர் கியூ பி ஓ. இசட்டுக்கு அப்புறம் ஒய்யை விட்டு எக்ஸ், எக்ஸுக்கு அப்புறம் டபிள்யூ விட்டு வி, அடுத்து யூ விட்டு டி, எஸ் விட்டு ஆறு, அடுத்து கியூ விட்டு பி, எம் என், அடுத்து ஓ விட்டு என்னன்னு வரும் சரிங்களா. என் இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா 2 ஆப்ஷன் இருக்கு. இப்போ எஸ் வருமா டி வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரிங்களா. என்ன பண்றாங்க, ஏ அடுத்து டி ஜி ஜே எம் பி, அடுத்து வந்து என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. அப்போ நடுவில் வந்து ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹச் ஐ ஜே கேஎல்எம் என்ஓபி கியூஆர் எஸ்ன்னு வரும் சரிங்களா. அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ இன்னைக்கான 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம் சரிங்களா. இதில் நமக்கு இந்த கோடிங் டீகோடிங் இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் சரிங்களா. அதே மாதிரி பகடை, ஆல்பா நியூமரிக் சீரீஸ், விடுபட்ட தவறான எண்ணை கண்டறிதல், அந்த மாதிரி எழுத்தை கண்டறிதல், இதுலலாம் நம்ம கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சரிங்களா. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக். இதெல்லாம் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க சரிங்களா. ஸோ அடுத்தது பார்க்கலாம் சரிங்களா. வர சனிக்கிழமை வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து ஒன்று இருக்கு சரிங்களா. அது கண்டிப்பாக எழுதி பாருங்க சரிங்களா. தேங்க்யூ.